சங்கீதம் 8 வசனங்கள் 2, 3 மற்றும் 4. சங்கீதம் 8. 2 பலவீனமானவர்கள் மூலம் தேவனுடைய பலம். வசனம்: குழந்தைகள் மற்றும் கைக்குழந்தைகளின் துதியினால் உம்முடைய சத்துருக்களை அடக்குவதற்காகவும் பகைவனையும் பழிவாங்குபவனையும் மௌனமாக்குவதற்காகவும் நீர் ஒரு அரணை ஸ்தாபித்திருக்கிறீர். கதை: ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பெருமைமிக்க அறிஞர் அடிக்கடி விசுவாசத்தையும் விசுவாசிகளையும் கேலி செய்வார். ஒரு நாள் ஒரு திருவிழாவின் போது ஒரு சிறு குழந்தை எழுந்து நின்று தேவனை துதித்து ஒரு எளிய பாடலை பாடியது. அந்த வார்த்தைகள் சிக்கலானவை அல்ல, ஆனால் அவை நேர்மையானவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் இருந்தன. கூட்டம் அமைதியானது. அந்த அறிஞருக்குள்ளும் ஏதோ ஒரு உணர்வு ஏற்பட்டது. அவருடைய பெருமை கரைந்தது. வாதிடுவதற்கு அவரிடம் வார்த்தைகளே இல்லை. பொருள்: தேவன் போர்களில் வெற்றி பெற எப்போதும் வல்லமையையோ தர்க்கங்களையோ பலத்தையோ பயன்படுத்துவதில்லை. அவர் களங்கமற்ற தன்மையையும் தாழ்மையையும் நேர்மையான துதியையும் பயன்படுத்துகிறார். ஒரு குழந்தையின் தூய விசுவாசம் மிக உரத்த குரலை விட திறம்பட அகந்தையை அமைதியாக்க முடியும். பாடம்: எளிய விசுவாசத்தை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். உலகம் பலவீனமாக கருதுவதன் மூலமே தேவனுடைய மிகப்பெரிய பலம் பெரும்பாலும் வெளிப்படுகிறது. சங்கீதம் 8. 3 தேவனுடைய படைப்பை கண்டு வியத்தல். வசனம்: உம்முடைய விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது. கதை: ஒரு நாள் இரவு தாமதமாக ஒரு சோர்வடைந்த ஆசிரியர் மாடியில் நடந்து கொண்டிருந்தார். கவலைகளால் பாரம் சுமந்த அவர் மேலே பார்த்தபோது சந்திரன் மென்மையாக ஒளிர்வதையும் நட்சத்திரங்கள் வானம் முழுவதும் சிதறிக்கிடப்பதையும் கண்டார். ஒரு கணம் அவருடைய பிரச்சனைகள் சிறியதாக தோன்றின. நட்சத்திரங்களை வைத்த அதே தேவன் தன் வாழ்க்கையையும் கவனித்து வருகிறார் என்பதை அவர் உணர்ந்தார். பொருள்: சங்கீதக்காரர் வானத்தை அறிவியலின் கண்ணோட்டத்தில் மட்டுமல்லாமல் பிரமிப்புடனும் பார்க்கிறார். படைப்பு என்பது தேவனுடைய விரல்களின் கிரியை என்று வர்ணிக்கப்படுகிறது. இது அக்கறை, துல்லியம் மற்றும் அழகை காட்டுகிறது. பாடம்: வாழ்க்கை தாங்க முடியாததாகத் தோன்றும்போது தேவனுடைய படைப்பை பாருங்கள். பிரபஞ்சத்தின் சிருஷ்டிகர் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்பதை அது நமக்கு நினைவூட்டுகிறது. சங்கீதம் 8. 4 மனித வாழ்வின் மதிப்பு. வசனம்: மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். கதை: ஒரு பிரபலமான தொழிலதிபர் ஒருமுறை ஒரு அனாதை இல்லத்திற்குச் சென்றார். ஒரு சிறு குழந்தை அவருடைய கையை பிடித்து, நீங்கள் என்னை நினைவில் வைத்திருப்பீர்களா என்று கேட்டது. அந்த மனிதர் தனது செல்வம் மற்றும் அந்தஸ்து இருந்தபோதிலும் உண்மையாக முக்கியமானது